ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு ஜுவல்லரி ஒன்று மேக் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இந்த ஜுவல்லரிக்கு நான் ஃபஸ்ட்டாக இப்படி லேமினேட்டிங் ஷீட் எடுத்திருக்கிறேன். இந்த லேமினேட்டிங் ஷீட்டில் நான் ஒரு ஸ்டோன் ஒன்றை வச்சு, அதாவது இப்படி ஒரு ஸ்டோன் உண்டு. இது நான் க்ரீன் கலரில் காட்டியிருக்கிறேன். நான் ரெட் கலர் ஸ்டோனை வச்சு அதுக்கு இடையில் நிறைய ஸ்டோன் செயின் எல்லாம் யூஸ் பண்ணி ஒட்டி இப்படி எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நான் செஞ்சு வச்சிருக்கிறேன். இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறேன்டா, இதுக்கிடையில் முத்து கோக்கணும். நான் 3 பட்டியில் முத்து கோக்க போகிறேன். அப்படின்றதுக்காக இந்த கம்பி எடுத்திருக்கிறேன். இந்த கம்பி ஒரு பக்கம் மட்டும் வளைஞ்சிருக்கு. அப்போ நான் இப்படி 6 முன்னுக்கும் பின்னுக்கும் சேர்த்து 6 கம்பி ஒன்றுக்கு கொழுவணும். ஏன்னா 3 பட்டியில் நான் முத்து கோக்க போகிறேன். இப்போ நான் 6 பட்டி கொழுவாமல் இப்படி செய்ய போகிறேன். ஒரு கம்பிலேயே முன்பக்கம் பின்பக்கம் வளைக்க போகிறேன். அதாவது 2 சைட்டும் வளைச்சி எடுக்க போகிறேன். நான் அதுக்கு ஒரு குரடை ஒன்று வச்சுருக்கிறேன், ஊசி குரடு. அந்த குரடால் அந்த வளைக்காத மெட்ட கம்பியை வளைக்க போகிறேன். இந்த குரடால் வளைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வளைக்கிறதுக்குண்டு ஒரு குரடு இருக்குது. அது நார்மலாக வச்சு அமர்த்தினோடனே அதே ஷேப்புக்கு அப்படியே வளைச்சி வரும். இப்போ என்கிட்ட அந்த குரடு இல்லை. நான் அதுக்காக இந்த குரடால் வளைச்சி கரெக்டாக கீழே அந்த வட்டத்தை எடுக்கிறேன். ஓகே, இப்போ 2 பக்கம் வளைச்சிட்டேன். இப்போ வளைச்சிட்டு அதில் 3 இதை ஒட்ட போகிறேன். 3 இதை ஒட்டினா சரி, மேலையும் கீழையும் 3 கோர்வையாக கோக்கலாம். ஓகே, நான் அந்த இதை நல்லா வடிவாக கீழே டைட் பண்ணணும். ஏன்னா நான் தங்கூசி நூல் கோக்கும் போது தங்கூசி நூல் கலரை பார்க்கும். இப்போ அடுத்த கம்பியையும் அதே போல் வளைக்கிறேன். சரி, இதை இப்படி வளைச்சி எடுத்து நல்லா டைட் ஆக்கினா பிறகு சரி, முன்பக்கம் பின்பக்கம் வளைஞ்ச மாதிரி வந்துடும். இப்படி நான் செஞ்சு வச்சுருக்கிற எல்லாத்துக்கும் இந்த கம்பியை வளைச்சி எடுக்க போகிறேன். ஓகே, நான் எல்லா கம்பியும் வளைச்சிட்டேன். இப்போ நான் 4 அந்த ரவுண்ட் செயின் ஒட்டி எடுத்திருக்கிறேன். அப்போ 1க்கு 3 படி, 4க்கு 12 கம்பி. இந்த 12 கம்பிக்கும் நான் 2 செயின் லொக் மாதிரி, அதாவது அந்த பட்டர் 2 செயின் ரிங், அந்த ரிங்கை 2 பக்கத்துலேயும் 2 செயின் ரிங்கை நான் கோர்க்கிறேன். அப்போ அதுதான் நான் இப்போ கோர்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ நான் 12க்கும் மேலையும் கீழையும் 2 செயின் ரிங் கோக்குறேன். இந்த செயின் ரிங் கோத்துட்டு நாங்கள் கவனமாக அந்த செயின் ரிங்கை நல்லா டைட்டாக குரடால் ஃபிட் பண்ணிடணும். அப்படி இல்லாட்டிக்கு நாங்கள் தங்கூசி கோக்கும்போது அது அந்த செயினுக்கு ரிங்குக்கு இடையிலால் இருக்கிற அந்த இடைவெளிக்களால் அந்த தங்கூசி நூல் வெறப்பாக்கும். ஓகே, இப்போ நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணணும். இப்போ நான் இதை ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன். இப்படி 12க்கும் நாங்கள் கரெக்டாக அந்த லூப்பை அந்த கம்பிக்குள்ளே விட்டு டைட் பண்ணணும். இந்த லூப் நாங்கள் ஏன் செய்கிறோம்டா, அதுக்கு பின்னால் வச்சு இந்த லூப்பை அதாவது இந்த கம்பியை நாங்கள் ஒட்ட போகிறோம். அதுக்காக தான் செய்கிறேன். கிட்டத்தட்ட இப்போ எல்லா கம்பியும் செஞ்சு முடிஞ்சு. ஓகே, இப்போ நாங்கள் அவ்வளோத்தையும் எடுத்துட்டு இனி என்ன செய்ய போகிறோம்டா, அதுக்கு பின்னால் கம் பூசி 3 கம்பி ஒட்ட போகிறோம்.
3 கம்பியையும் பக்கத்தில் ஒட்ட போகிறோம். இப்போ வந்து அது நல்ல வடிவாக டைட்டாக அமர்த்தி விட்டு அங்கால காய வச்சாச்சு. இப்போ நான் இது ஒட்டுற கம் வந்து B6000 ஃபேப்ரிக் க்ளூ வந்து இருக்குது. இதால் தான் ஒட்டுறேன். இது வந்து நாங்கள் ஆரி ஒர்க்குக்கு வந்து இந்த கம் யூஸ் பண்ணுறது குறைய, மற்றும்படி இது நாங்கள் பேட்டர்ன்கள் அதுகள் வந்து ட்ரெஸ்ஸுக்கு ஒட்டுறதுக்கு இந்த கம் யூஸ் பண்ணலாம். ஏன் ஆரி ஒர்க்குக்கு இந்த கம் யூஸ் பண்ணக்கூடாதுண்டா, இந்த கம்மில் வந்து உடனே இந்த கம் காஞ்சிடும். நாங்கள் ஒரு ஸ்டோன் ஒட்டினோம்டா அந்த ஸ்டோன் வந்து உடனே காஞ்சிடும். அந்த ஸ்டோனுக்கு வெளியில் கம் பிறண்டுட்டோம்னா நாங்கள் பேட்டர்னில் ஆரி ஒர்க் செய்யும் போது குத்தி எடுக்க அந்த நீடில் உடைபடும். இதே நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ நாங்கள் யூஸ் பண்ணோம்டா அதால் ஆரி ஒர்க் செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுக்காகத்தான் நாங்கள் இந்த B6000 என்ற கம் வந்து ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ வந்து நான் இது ஃபுல்லாக ஒட்டி எடுத்து காய வச்சு முடிச்சிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, பப்ளின் துணி, ஒயிட் பப்ளின் துணியை வந்து வெட்டி அதை வந்து இந்த ரவுண்டுக்குள்ளே எல்லாத்துக்கும் வந்து ஒட்டிட்டு வர போகிறேன். ஏனெண்டா நாங்கள் பின்னுக்கு ஒட்டினா அந்த கம்பி தெரியக்கூடாதுன்றதுக்காக வந்து பப்ளின் துணியை வந்து நான் இதில் ஒட்டி எடுக்கிறேன். ஒட்டி எடுத்து இப்போ அந்த ஷேப்புக்கு வந்து நான் வெட்டுவேன். அந்த பப்ளின் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி அந்த பப்ளின் துணியை வெட்டுவேன். ஓகே, இது வந்து 4வது பேட்டர்ன். 4ஐயும் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ இதில் வந்து நான் ஒரு பேட்டர்ன் ஒன்று எடுத்துருக்கிறேன். அது செஞ்சு எடுத்துருக்கிறேன். அதை பாருங்கள். அது வந்து நான் முதல் செஞ்ச பேட்டர்ன் தான். அதாவது வந்து அந்த லெமினேட்டிங் சீட்டில் வந்து நான் அதே மாதிரி ஒட்டி எடுத்து பின்னுக்கு பப்ளின் துணி ஒட்டி அந்த கம்பி லூப்பையும் வச்சு ஒட்டி பப்ளின் துணியெல்லாம் வெட்டி ஒட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் கம்பிக்குள்ளே வந்து நான் தங்குசி நூலை வந்து கோத்து அதுக்கு இடையில் வந்து நான் சின்ன ஒயிட் கலர் முத்து ஒட்டியிருக்கிறேன். சரியா, இது வந்து டான்ஸுக்கு போடுற ஒரு மாலை மாதிரி ஒன்று செய்கிறேன். அப்போ ஒயிட் கலர் முத்தை வந்து அந்த லூப்புக்குள்ளால் விட்டு கோத்து எடுத்துருக்கிறேன். எடுத்து மற்ற நான் செஞ்சு வச்ச அந்த 4 பேட்டர்ன் செஞ்சு நான் அதுக்குள்ளேயும் விட்டு ஒரு பக்கம் கோத்துட்டேன். இப்படி நாங்கள் மூன்று பட்டு செய்ய போகிறோம். சரியா, அப்போ வந்து 3 பட்டுக்கையும் வந்து தனித்தனியாக நாங்கள் நூல் கோத்து எடுத்து தங்குசியை கோத்து எடுத்து பிறகு வந்து அதுக்குள்ளே வந்து பேர்ல் கோத்து எடுத்து நாங்கள் கரெக்டாக செய்ய போகிறோம். இப்போ வந்து நாங்கள் அந்த நூல் கோத்த மாதிரி எல்லா பட்டுக்களாலையும் வந்து ஒயிட் கலர் முத்து கோத்து எடுத்து மொத்தம் 4 பேட்டர்னையும் வந்து இதே மாதிரி கோத்து எடுக்க போகிறேன். இப்போ வந்து நான் அந்த பேட்டர்னை கோத்து எடுத்துட்டு கடைசியில் வந்து கீழே வந்து ஒரு மணி மாதிரி ஒன்றை சேர்த்து ஃபிட் பண்ண போகிறேன். அது கொஞ்சம் கீழே முன்பக்கம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் அதே ரெட் கலர் ஸ்டோனில் தான் நான் செய்கிறேன். இப்போ வந்து நான் செஞ்ச மாலை வந்து முடிஞ்சு. ஓகே, இப்போ நான் செஞ்ச மாலை ஃபினிஷிங் டச் பண்ண போகிறேன். கடைசியில் என்ன செய்ய போகிறேன்டா, கடைசி இடத்துல வந்து நான் கொஞ்சம் செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் செயினை வந்து நான் போட்டு டைட் பண்ணி எடுக்கிறேன். ஓகே,
அதே போல் அந்த இடத்துல வந்து பின்பக்கம் டைட் பண்ணுறதுக்குண்டு நெக்லஸுக்கு பின்னால் வர்ற அந்த ஊக் மாரி ஒன்று வரும் தானே, அந்த ஊக்கை வந்து கடைசி செயினில் வந்து நான் ஃபிட் பண்ணுறேன். ஏன்னா அந்த நெக்லஸை வந்து கழுத்தில் கட்டணும் தானே, அதுக்காக. இந்த நெக்லஸ் வந்து நான் யாருக்காக செய்கிறேன்னா நாகேஸ்வரி அம்மன். எங்களோட ஊரில் வந்து ஒரு குட்டி கோயில் இருக்குது, அந்த நாகேஸ்வரி அம்மனுக்காக நான் இந்த செயின் வந்து செய்கிறேன். எல்லோரும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த செயின் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, அங்கால சைட் வந்து கொழுவிட்டேன். இப்போ வந்து மெட்ட சைட்லேயும் வந்து நான் என்ன செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து செயின் கொஞ்சம் கொழுவணும். எங்களோட ஊரில் சின்ன அம்மன் சிலை தான் இருக்குது. அப்போ அந்த அம்மன் சிலைக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். பெருநாளுக்காக வந்து அந்த அம்மன் வந்து லைட் க்ரீன் கலரில் ஒரு சாரி கட்டுறாங்க, அதுக்கு வந்து இந்த மாலை செய்கிறேன். ஓகே, கடைசியிலையும் நான் செயினை போடுறேன். ஓகே, இதையும் ஃபிட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, முடிஞ்சு, அவ்வளவுதான். ஓகே, இப்போ இந்த செயினை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குண்டு. ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா நீட்டாகவும் இருக்குது. இந்த ரெட் கலருக்கு வந்து ஒயிட் கலர் பேர்ல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே காய்ஸ், இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். பாய்.